இந்த உலகில் ஒரு வழிபாடு இருக்கிறது. அது வெறும் சடங்கு அல்ல. அது பக்தியின் சுமை. அது நம்பிக்கையின் பயணம். அந்த வழிபாடு காவடி. ஒரு காலத்தில் மகா முனிவரான அகத்தியர் இறைவன் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார். அவரை வணங்கித் திரும்பும்போது அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். கைலாயத்தில் இருந்த 2 புனித மலைகளை தன்னுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று. சிவபெருமானின் அருளுடன் அரக்கன் ஹிடும்பன் உதவியுடன் அந்த 2 மலைகளையும் ஒரு கம்பில் கட்டி தோளில் சுமந்து கொண்டு அவர்கள் பயணத்தை தொடங்கினர். அது ஒரு காவடி போல இருந்தது. நாட்கள் கடந்தன, காடுகள் கடந்தன, பயணம் நீண்டது. ஒரு நாள் காட்டின் நடுவில் ஹிடும்பன் சோர்வடைந்தான். அவன் மலைகளை கீழே வைத்து சிறிது ஓய்வெடுத்தான். சில நேரம் கழித்து மீண்டும் அந்த மலைகளை தன் தோளில் எடுக்க முயன்றான். ஆனால் அவை அசையவே இல்லை. எவ்வளவு முயன்றாலும் அந்த மலைகள் நகரவில்லை. அவன் ஆச்சரியமாக சுற்றிப் பார்த்தான். அப்போது ஒரு சிறுவன் ஒரு குச்சியை பிடித்தபடி மலையின் மேல் நின்று கொண்டிருந்தான். அந்த சிறுவன் சொன்னான், "இந்த மலை சிவகிரி, இது என்னுடையது." ஹிடும்பன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. வாக்குவாதம் சண்டையாக மாறியது. இறுதியில் அந்த சிறுவன் ஹிடும்பனை வென்றான். அப்போது அகத்திய முனிவர் உணர்ந்தார், அந்த சிறுவன் சாதாரண குழந்தையல்ல, அவர் ஸ்ரீ முருகன். அகத்தியர் அவரை பணிந்து பிரார்த்தனை செய்தார். அவரது வேண்டுகோளை ஏற்று முருகன் ஹிடும்பனை மீண்டும் உயிர்ப்பித்தார். அப்போது ஹிடும்பன் ஒரு வேண்டுகோள் வைத்தான். எப்படி நான் மலைகளை காவடியாக சுமந்து வந்தேனோ அப்படியே பூஜை பொருட்களை காவடியில் சுமந்து வரும் பக்தர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் உங்கள் கோவிலின் வாயிற்காவலனாக இருக்க வேண்டும். முருகன் அந்த வரத்தை அருளினார். அதன் பின்னர் பக்தர்கள் காவடி சுமந்து முருகனை வழிபடத் தொடங்கினர். இன்றும் பல சுப்பிரமணிய கோயில்களில் ஹிடும்பன் பூஜை நடைபெறுகிறது. ஏனெனில் காவடி என்பது ஒரு சுமையல்ல, அது பக்தியின் வாக்குறுதி. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். நன்றி.